ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2025 குரூப் 4 இருக்குங்களே, அந்த குரூப் 4ஓட தமிழ் சிலபஸ் வந்து எப்படி படித்தா ஈஸியாக நம்ம கவர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்போ எதுவும் புரியல, நீங்கள் சொன்னது ஒன்றும் புரியல, ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது ஃபுல்லாக பார்த்தா தான் வீடியோவில் நான் என்னோடய வீடியோ மட்டும் இல்லை, நிறைய பேர் வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியும். அரைக்குறையாக பார்த்துட்டு நம்ம ஒன்றும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது யாரையும். ஓகேங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கானில் ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். டிஎன்பிசி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து தமிழ் ஓகேங்களா, தமிழ் வந்து இப்போ பழைய சிலபஸ் விட நியூ சிலபஸில் வந்து எதுவும் அதிகமாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையா? எல்லாமே புரிஞ்சு படிக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி. சரியா? சரி, இப்போது இது எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்படி படித்தா நல்லாயிருக்குங்கிறதான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அது எத்தனை பேருக்கு வந்து இது ஒர்க் ஆகுங்கிறது தெரியல. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம தமிழில் 6th புக் இருக்குங்களா. நான் வந்து ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து போயிடலாங்கிறதுனால தான் நான் 6th புக் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 6th புக்கில் முன்னே பார்த்துட்டிங்கன்னா எல்லா பாடம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் இலக்கணம், இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதுக்கு இந்த இலக்கணம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா 6லேருந்து 12 வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா இலக்கணமும் இலக்கணத்துக்கு பின்னாடி மொழித்திறன் வரும் பார்த்தீங்களா, அந்த மொழித்திறனை தெளிவாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறது அதுதான். இப்போ எப்படின்னா, இப்போ இலக்கணம் ஓகேங்களா, இந்த இலக்கணம் இப்போ இந்த தமிழ் சொல்லுது எழுத்து வகையை தொகை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இலக்கணம். எங்கிட்ட வந்து இது ஒரு சாம்பிள் புக்கு தான், இன்னொரு புக்கு இருக்குது, அதெல்லாம் நான் இந்த புக் காமிக்கிறேன். இப்போ வந்து தமிழ் எழுத்துன்னு வகையும் தொகை இருக்கா. இப்போ இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. ரைட்டாக படித்து முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்து மொழித்திறன் இருக்குங்களா, மொழித்திறன் கம்மியாக தான் இருக்குது, இதையும் கையோட முடிச்சிடணும். புரிஞ்சிச்சுங்களா? இதையும் கையோட முடிச்சிட்டோம்னா நமக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிறது இலக்கணம் வந்து இதே மாதிரி நம்ம தெளிவாக படிச்சுட்டு வந்தோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஒரே டைமில் 2 வேலை முடிஞ்சுது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இலக்கணம் எல்லாம் முடிச்சாச்சா, அப்புறம் எப்படி அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 6, 7 முடிப்போம். அடுத்து 9th புக் இருக்குது. 9th புக்கில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படின்னா மொத்தமாக இதில் இந்த 6th புக் டைம் கொடுத்தது, இதில் வந்து ஃபுல் டைமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, இலக்கணம் துணைவினைகள். இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ இலக்கணம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இதுலேயே ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இலக்கணத்துக்கு தான் இல்லையா. இந்த இலக்கணம் இருக்குதுல்ல, இப்போ இந்த இலக்கணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. எல்லோரும் படிச்சுட்டு தொடர்களும் எல்லாம் படிச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் எழுதி வச்சிடணும். நானும் எழுதி வைக்கல, நம்மளது எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புக் பேக் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து இப்போ இதெல்லாம் முடிச்சிடணுமா? சரி ஓகே. இப்போ புக் வைஸ் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வந்து புக் வைஸ் எல்லாருமே முடிச்சிட்டிங்க. சரி, ஓகே. இப்போ சிலபஸ் வைஸ் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன தெரியணும்னா, இந்த சிலபஸை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டீகோடிங் பிடிஎஃப் ஒன்று வேணும். ஓகேவா? இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கிறத தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அனலைஸ் பிடிஎஃப் வேணும். பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சேனல் நானும் ரெடி பண்ணது. இந்த அனலைஸ் பிடிஎஃப் எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் எங்கெங்கே தெளிவாக கேட்குறாங்கிறத மொத்தமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து டிபிஎஸ்ல வந்து ஒரு கசன்னு உள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம பிரித்து தெளிவாக எடுத்து வச்சா தான் நமக்கு புரியும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இப்படி கேட்குறானாங்கிறது நமக்கு புரியும். அதனால் வந்து இப்படி பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இப்படி பார்த்துட்டோன்னா சரி, இது வந்து இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், சொல்லாத ஆகிறாதுன்னா சொல்ல 15 கொஸ்டின், அழகு 2 ஒரு டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அப்போங்கும்போது நமக்கு ஒரு மனப்படமே ஆகிடும். சரி, இதுலேருந்து இந்த கொஸ்டின் கேட்பான்டா, சொல்லாததில் ஒரு 15 கொஸ்டின் இருக்குடா, அதை மட்டும் படி. அதில் வந்து அழகு 2ல் அதில் சப் டாப்பிக்கில் 1ல் 12 டாபிக் கவர் ஆகுது, அதை படி அப்படிங்கிறது தந்துட்டு பிரித்து வச்சிட்டோம். ஒரு வேலை முடிஞ்சிச்சா? சரி, ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேட்டு ஸ்டடி வேணும். ஓகேயா? நான் எல்லா வீடியோலையும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வேட்டு ஸ்டடி இந்த நியூ சிலபஸ் பேசிட்டு வச்சுக்கோங்க. எல்லா புக்கும் நல்லா தான் படிக்கணும். வேட்டு ஸ்டடி மூலமாக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி இருக்கா? சரி, இப்போது உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பாரதிதாசன் இருக்கார். ஓகேவா? நம்ம ரெடி பண்ண அந்த வேட்டு ஸ்டடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதில் பாரதிதாசன் கொடுத்துருக்குன்னா, பாரதிதாசன் வந்து பாடம் வந்து எந்த பாடம், அது என்ன புத்தகம், அது பேஜ் நம்பர் என்ன. ஓகேயா? இப்போ இன்பத்தமிழ் வந்து பேஜ் 6th ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் 2. ரைட்டா? 6th இது வந்து 6th ஃபஸ்ட் டைமா பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ 2ல்
பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2 கரெக்டாக வந்துருச்சா? உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 2ல் இன்பத்தமிழ். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு பாரதிதாசன் ரைட்டா? பாரதிதாசன் படிக்கும்போது அவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த சரியான விடையில் இருக்குல்ல, இதை படிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கான் வேட்டர் ஸ்டடியில் 7வது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 9th எத்தனை, 130வது பேஜ். இது வந்து 9th இல்லையா? 9th 130. இப்போ வந்து 130ல் வரான்னு பார்த்துடலாமா? 130 130ல் பாருங்கள், குடும்ப விளக்கில் பாரதிதாசன் வராரா? பார்த்துக்கோங்க, குடும்ப விளக்கில் பாரதிதாசன் வராரு. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேட்டர் ஸ்டடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தெளிவாக படிச்சுட்டு போனோம். ஒரு வேட்டர் ஸ்டடி வச்சுக்கிறீங்க, புக் எடுத்துக்கிறீங்க, இலக்கணம் வந்து ஸ்கூலுக்கு போய் டைம் படிக்கிறீங்க. அது படித்ததுக்கப்புறம் வந்து சிலபஸ் டக்குன்னு இலக்கணம் அதே மாதிரி தான். இலக்கணத்துக்கு கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இலக்கணத்துக்கும் பாருங்கள், ஒருமை பெண்மை எழுது எல்லாமே பேஜ் நம்பரோட இருக்குது. ஒன்று கூட மிஸ் பண்ணலை. ஓகேயா? இந்த வேட்டர் ஸ்டடியில் பார்த்துக்கோங்க எல்லாமே. இப்போ வந்து குறில் நெடுவேர் உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல அப்படிங்க சொன்னால் கூட இங்கே பார்த்துக்கோங்க, புணர்ச்சி விதியிலிருந்து எல்லாமே புரிஞ்சா, குறில் நடு வேறுபாடு, சந்திப்பிலை ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து பேஜ் நம்பரோட கொடுத்து இங்கே பார்த்துக்கோங்க எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறதுக்கு மொத்தமாக பேஜ் நம்பர் கொடுத்து. இது இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக தமிழ் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தெளிவாக படிச்சிங்கன்னா நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குங்கிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கானில் ஆளுங்க கிளிக், அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ தான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழ்லேருந்து இந்த மாதிரி வேட்டர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு போனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் டைம் படிச்சுட்டு அப்புறம் இந்த வேட்டர் ஸ்டடி வச்சு படித்தோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.